ராமநாதபுரத்தில் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் தனது மாபெரும் பிரச்சாரத்தை தற்போது துவங்க இருக்கிறார். இந்த இடத்தில் தற்போது பார்த்தால் சாதாரண கூட்டமாக இது தோன்றவில்லை. மாபெரும் ஒரு மாநாடாக மக்கள் எழுச்சியுடன் இந்த கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. இது புரட்சி கலைஞர் பல்வேறுபட்ட பதவிகளுக்கு போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து பேச இருக்கிறார். புரட்சி கலைஞரின் உரை தற்போது தொடங்க இருக்கிறது. ராமநாதபுரத்திற்கு, அதுவும் குறிப்பாக ராமேஸ்வரத்திற்கு சின்ன வயசுல இருந்து பல தடவை நான் கோயிலுக்கு வந்திருக்கிறேன். அது வேற விஷயம். அரசியல் கட்சி ஆரம்பிச்ச உடனே வந்தது மீனவர்கள் பிரச்சனை இருந்தோன்னா இங்க வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினேன். டெல்லிக்கு போய் உண்ணாவிரதம் இருந்துட்டு வந்தேன். இதுவரைக்கும் இன்னும் மீனவர்களுக்கு பிரச்சனையாக தான் இருக்கிறது. இன்னும் இலங்கை கடற்படை அந்த அட்டூழியம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. மத்திய அரசுல இருக்கிற யாராவது இருந்தா மந்திரிகள் ஊழல் பண்ணியிருந்தா எனக்கு ஞாபகம் வருது. இப்ப சுரேஷ் கல்மாடின்னு ஒருத்தர் இருந்தா அவருக்கு எனக்கு ஞாபகம் வருதுன்னாரு. 2 தடவை ஆஸ்பத்திரி பார்த்தோன்னா சரியாயிருச்சுன்னாரு. இப்ப பா சிதம்பரம் சொல்றாரு, உள்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு, எனக்கு ஞாபகம் வருது, எனக்கு ஒண்ணும் இல்லை. என்னையா அப்ப நாட்டை யாருதான் காப்பாத்துறது? உள்துறை மந்திரி இப்படி பண்ணா என்ன பண்ண? அப்ப நிதி அமைச்சரா இருந்தார், இன்னும் எனக்கு கணக்கு சரியா வரலங்கிறார். இது எந்த அளவுக்கு? ஆக இப்படி நாட்டு மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. உள்ளாட்சி என்பது என்ன? 4 கட்டமைப்புகளை கொண்டதை சொல்றாங்க. இந்தியாவை மக்கள் தங்களுடைய ஜீவாதார உரிமைகளை தாங்களே நிறைவேற்றிக் கொள்வதுதான் உள்ளாட்சி. எப்படி வீடை கூட்டி பெருக்கிறீங்க, தெருவு கூட்டி, அது மாதிரி வீடை கூட்டி பெருக்கிற மாதிரி தான் உள்ளாட்சி. உங்களுக்காக உருவாக்கப்பட்டது உள்ளாட்சி. அது நீங்களே செஞ்சுக்கலாம். எது இந்த ரோடு போடுறது, கரண்ட் பிரச்சனை, தண்ணி பிரச்சனை, ஸ்கூல் பிரச்சனை, ஸ்கூல்ல பில்டிங் இல்ல, இதெல்லாம் உங்களுடைய பிரச்சனை. அரசியல் இல்ல, உங்களுடைய பிரச்சனைகள். ஊர் மக்களுக்காக உருவாக்கப்பட்டதுதான். அந்த உருவாக்கப்பட்ட மகாத்மா காந்தியின் பிறந்த நாள் தான் இன்னைக்கு. அவருக்கு நன்றியை சொல்லணும். முதலில் இன்னைக்கு சுதந்திரமாக நீங்க எத்தனை பேர் இருக்கீங்கன்னா அதற்கு காரணமான, அதாவது பிரிட்டிஷ்கார், அதாவது வெள்ளக்காரனை வெளியேற்றி ஆயுதம் தாங்காம ரத்த கத்தியின்றி எல்லாத்தையும் எடுத்து போராடி தன் உடம்பை வருத்து உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்தார். ஆனால் நாம என்ன பண்றோம்? இங்க இருக்கவங்களா ஊழல் ஊழல் ஊழல், எங்கு பார்த்தாலும் எதில் ஊழல், எங்கேயும் லஞ்சம் லஞ்சம் லஞ்சம். எப்படியா பழிக்க முடியும்? மக்கள் எப்படி பழிக்க? சிந்தித்து பாருங்க மக்கள், நீங்க எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? அப்படியும் உள்ளாட்சி. யார் உள்ளாட்சி என்பது முதலே சொன்னேன், உங்களுடைய ஆட்சி. இங்க வந்து பார்த்தா எத்தனையோ படித்த மாணவர்கள் வேலை இல்லாம அதிகாரிக மாதிரி வீட்டுல அமைதியா கிடக்குறாங்க. என்ன எப்படி குடும்பத்தை முடியுது? சரி, அதையும் மீறி சில தாய்மார்கள் தன் கணவனை விட்டு பிரிந்திருந்தா கூட வீட்டு வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு தான் பிள்ளை எப்படி இப்படி எல்லாம் படிக்க வைக்கிறாங்க. பிள்ளைய படிக்க வைக்கிறாங்க, பல பிரச்சனைகளை தாங்கிக்கிறாங்க. ஆனா வாங்குற சக்தி அரசியல்வாதிகளுக்கு மட்டும்தான் இருக்கு. லஞ்சம் வாங்குற சக்தி எந்த தாய்மார்களுக்கும் இந்த மக்களுக்கும் கிடையாது. அவர்களுக்கு தான் தாங்கும் சக்தி அந்த தாய்க்கு இருக்கு, ஆனா வாங்கும் சக்தி தான் இல்லை. ஏன்? எல்லாம் அரசியல்வாதிகிட்ட இருக்கு. லஞ்சம் ஊழல், லஞ்சம் ஊழல். அதனால புரிஞ்சுக்க மக்களை, ஏன் உங்களை நான் இவ்வளவு தூரம் கெஞ்சி கூத்தாடி கேட்கிறேன்னா, இது உங்களுடைய பிரச்சனைகளை உருவாக்குற உள்ளாட்சி. இத்தனை கவுன்சிலர் நிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? நான் கூட போன ஊர்ல 1 லட்சம் கவுன்சிலர், சின்னத்துல இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 6000-7000 பேரை நான் எதையும் எல்லா பேர்த்தையும் நிறுத்திட்டேன். அதை வந்து சுதந்திரம், அதாவது பஞ்சாயத்துல நிக்கிறவங்களாம் அவர்கள் நிக்கிற சுயேட்சை வேட்பாளர் சொல்லுவாங்க. இருந்தாலும் முதல்ல சின்னத்துல நிக்கிறவங்க. ஒரு நாட்டுல ஒரு வீட்டுக்கு எப்படி குடும்ப தலைவன் முக்கியமோ, அந்த குடும்ப தலைவன் நல்லா இருந்தா அந்த குடும்பம் நல்லா இருக்கும். குடும்ப தலைவன் வழி தவறி போயிட்டா எப்படி இருக்கும்? அதே மாதிரிதான் என்னுடைய கட்சி வேட்பாளர்கள் நிச்சயமாக நல்ல நல்ல மன்ற ஊராட்சி மன்ற தலைவர் நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா நிச்சயமாக நல்லது பண்ணுவார்கள். இந்த விஜயகாந்த் லஞ்சமாக இவர்களை விடமாட்டான். ஒரு தவறு செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். ராமநாதபுரம் நகராட்சி இது பூராத்தையும் இன்னைக்கு முத்தீஸ்வரன் நிக்கிறாரு. அந்த முத்தீஸ்வரன் சொல்றேன், அவரும் சரி, அவரை சேர்ந்த வார்டு கவுன்சிலரும் சரி,
ஊராட்சி மன்ற செயலாளர் அதான் கவுன்சிலரும் சரி யாராக இருந்தாலும் இதை எனக்கு நீங்க பிடிச்சு கொடுத்தீங்கன்னா நிச்சயமா அந்த விஜயகாந்த் இன்னைக்கு என்னைக்கு வருவேன் போவேன். என்ன ஆச்சு மக்களுக்கு என்ன நன்மை பண்ணலையா என்ன 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 ஏது ஏது எது அவங்களை என்னால் கண்டிக்க முடியும். ஏன்னா எனக்கு போராடுற குணம் இருக்கு. போராடி போராடிதான் நானும் வந்திருக்கிறேன். என்ன 71வது கட்சினாங்க. இந்த 7வது வருஷத்துல மக்களே பார்த்து 7 அடிச்சுட்டு இது 1வது கட்சியா தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நம்ம